இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏண்டா எத்தனை தடவை சொல்லிருப்பேன், இவ சரியில்லை சரியில்லைன்னு படிச்சு படிச்சு சொன்னேடா. இப்ப பாத்தியா எந்த நிலைமையில வந்து நிக்கிறான்னு பாத்தியா? எனக்கு தெரியல, சீரியஸா என்ன நடக்குதுன்னு புரியல. மது எனக்கு தான் புரியலன்னா நீ இப்படி இருக்க. இதுதான் நீ என்ன லவ் பண்ண லட்சணம்ல. ஏய் சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதுடி. அவ ஏதோ தப்பா புரிஞ்சிருக்கா. எப்படி தப்பா புரிஞ்சுக்க முடியும்? ஏன் நீ என் புருஷன் இவளுக்கு தெரியாதா? நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேனடா, இவ பாக்குற பார்வை சரியில்லை, உன்னை வேற மாதிரி பாக்குறான்னு படிச்சு படிச்சு சொன்னேனே. சும்மா சும்மா அவளுக்கு சப்ப கட்டு கட்டிக்கிட்டு இருந்தா கேட்டியாடா நீ? எதையுமே காதுல வாங்கிக்காம இஷ்டத்துக்கு இருந்தால, அதான் இன்னைக்கு இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணிருக்கா. விட்டா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருப்பீங்கல்ல. ஏய் என்ன பேசிட்டு இருக்க நீ? ஏன் இடத்துல நீ இருந்து பாரு. உன் கண்ணு முன்னாடி யாரோ ஒருத்த வந்து கட்டி பிடிச்சு இந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்தா உனக்கு எப்படி இருக்கும்? உன்னால அதை ஏத்துக்க முடியுமா? சொல்லும் போதே உனக்கு வலிக்குதுல, அப்படித்தானே எனக்கு இருக்கும். வீரா ஏதோ குளறுபடி நடந்திருக்கு. நீ ஒரு வார்த்தை சொல்லி இருந்தீன்னா நான் இன்னைக்கு இப்படி அவமானப்பட்டு நின்னு இருக்க மாட்டேன்டா. ஏய் இதுல சொல்றதுக்கு என்னடி இருக்கு? உனக்கு நாங்க எப்படி இருக்கன்னு பார்த்தா தெரியல. எத்தனை தடவை வீட்டுக்கு வந்திருக்க, எத்தனை தடவை கடைக்கு வந்திருப்ப. நானும் வீராவும் எப்பயும் சேர்ந்தே தானே இருப்போம். அவ எங்கிட்ட காட்டுறான்பி, நான் அவகிட்ட காட்டுறான்பி, நீ பாத்திருக்கேல்ல. அதுக்குள்ள இருக்கிற லவ் உன்னால புரிஞ்சுக்க முடியல. ஆனா மாறன் கண்ணை மூடிட்டு அவளுக்கு எப்படி சப்போர்ட் பண்றான்? அததான் என்னால தாங்கிக்கவே முடியல. இப்ப அதெல்லாம் ஓகே மது. இப்ப அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டுன்னு உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லிருக்கேன். இவளுக்கு ஹஸ்பண்ட் குடும்பம் எதுவுமே கிடையாதா? ஏன் இங்கே சுத்திட்டு இருக்கா? சொல்லுங்க கார்த்தி, வீரா ஹஸ்பண்ட் எங்க? அவரு வெளிநாட்டுல வேலை செய்யறாரு. அதான் நம்ம ஃபேமிலியோட இப்படி ஒன்றிணைஞ்சிருக்கா. முட்டாள்தனமா பேசாத மது. எனக்கு எத்தனை ப்ரொபோசல் வந்துச்சு தெரியுமா? எல்லாத்தையும் எதுக்காக தூக்கி போட்டேன்? உனக்காக, உன் கூட சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக. ஆனா நீயும் உன் குடும்பமும் சேர்ந்து போனதுக்காக. ஏய் முட்டாள் மாதிரி நீ எல்லாத்தையும் கற்பனை பண்ணிட்டு பேசிட்டு இருக்காத. தேவையில்லாம என்ன ப்ளேம் பண்ணிருக்க நீ. ஏதோ முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு உன் வாழ்க்கையில் என்ன பண்ணுமோ அதை பாரு. நிறுத்துடா. என்னடா முடிஞ்சு போச்சு? இப்ப நான் அவமானப்பட்டதுக்கு என்னடா பதில்? என்னோட காயத்துக்கு என்னடா பதில்? இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? கல்யாணம் ஒரு பையனை லவ் பண்ணது ஓன் தப்பு. டேய் டேய், உன் அண்ணன் கார்த்திகிட்ட போய் கேளுடா. கூட பிறந்த அண்ணனே உனக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லும் போது அது எப்படிடா என்னால நம்பாம இருக்க முடியும்? சொல்லுடா, எப்படி நான் நம்பாம இருக்க முடியும்? இங்க பாரு, பொய் சொல்லாத. நான் ஏன்டா பொய் சொல்ல போறேன்? கார்த்தி தான் சொன்னான். அவன் சொன்னதால மட்டும்தான் திரும்பவும் நான் உன் மேல ஆசைப்பட்டேன். டேய், உங்களுக்கு பணம் வேணும்னு கேட்டிருந்தா நான் ஃப்ரெண்ட்லயே உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் உதவி பண்ணிருப்பேன். வீரா, எல்லா பக்கமும் தப்பு நடந்திருக்கு. எல்லா பக்கமும் இல்ல சார், உன் பக்கம் மட்டும் தான் தப்பு நடந்திருக்கு. நீ ஆரம்பத்துல இருந்தே எச்சரிக்கையா இருந்திருந்தனா அவ இவ்ளோ நம்பிக்கையோட இருந்திருக்க மாட்டால. நான் சொல்லும் போது என்ன அப்படியே வில்லி மாதிரி பார்த்தல. உன்னை ஏதோ சந்தேகப்படுற மாதிரி என்ன பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தாலே நீ. ஏய், நான் உன்னை பத்தி தப்பாவும் நினைக்கல. அவளுக்கு நம்ம கல்யாணம் ஆன விஷயமே தெரியல. அவ நான் சிங்கிள் நினைச்சிட்டு இருக்கா. அவ இத அவ சொன்னான்னு நீ நம்பிட்டு தலையாட்டிட்டு வந்திருக்க. நிஜமாடி, அவ இன்னசென்ட்டா இருக்கா. ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சிட்டு இருந்திருக்கா. அதனாலதான் அவன் நெருங்கி பழகி இருக்கா. மனசுல இருந்து அவ லவ் பண்ணிருக்கா. டேய், நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டின்னு ஊருக்கே தெரியும். அவளுக்கு எப்படி தெரியாம போகும்? இந்த கதையெல்லாம் எவ்வளவு காதுல பூ சுத்திக்கிட்டு இருப்பால, அவகிட்ட போய் சொல்லு.
நீ என் கழுத்துல தாலியை கட்டினது சோஷியல் மீடியால வைரல். அது கூட அவ பாக்கலையா? உனவ கட்டி புடிச்சிட்டு நிக்கும் போது பொண்டாட்டிய எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? எனக்கு வந்த கோவத்துக்கு அப்படியே செருப்பு கழட்டி 4 அடி அடிச்சிருப்பேன். ஏதோ பழகுனவளாச்சுன்னு விட்டுட்டேன். ஏய் நான் சொல்றது கேளு. தொடாத. இவர் பெரிய இவரு அப்படியே பொண்ணுங்க மனசு எல்லாத்தையும் அப்படியே அழகா புரிஞ்சு வச்சிருக்கிற மாதிரி பேசல. டேய் நம்ம கிட்ட பணம் இல்லாம இருக்கலாம்டா, பிளாட்ஃபார்ம்ல கூட படுத்துக்கலாம்டா. ஆனா சுயமரியாதை என்னைக்கு விட்டு கொடுக்க கூடாதுடா. யாருக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது. அப்படிதான்டா அப்பா நம்மள சொல்லி வளர்த்திருக்காரு. யாருக்கும் ஒட்டாம நீ எப்படிடா இப்படி யோசிச்ச? தயவு செஞ்சு இப்படி திருட்டு மொழி முடிக்காத. எனக்கு கோவம் அப்படியே தலைக்கேறுது. இது மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தீங்களா சார்? டேய் சாரிடா. தச்சி சாரியும் இப்ப நீ சொன்னா அப்படியே இந்த மொத்த பிரச்சனையும் சரியாயிரும் பாரு. வீராக்கு இன்னும் நீதான் மதுகிட்ட போய் சொன்ன விஷயம் தெரியாது. தெரிஞ்சது அது தெரியவும் வேணாம். அதை நான் சமாளிச்சுக்கிறேன். இதுக்கு மேல இந்த மாதிரி ஏதாவது குழப்பம் பண்ணிக்கிட்டு இருந்த அண்ணன் கூட பார்க்க மாட்டேன். சாவடிச்சிருவேன். என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டல. சின்ன வயசுல இருந்து உன் பின்னாடியே நான் சுத்தி சுத்தி வரேன். உன் மேல நான் உயிரே வச்சிருக்கேன்னு உனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தும் என்னோட எமோஷன்ஸ உன்னோட சுயநலத்துக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன்ல. நான் தான் ஏமாந்துட்டேன். உன் மேல நான் வச்சிருந்தல்ல, நீயும் அண்ணன் கார்த்தியும் உன் குடும்பமும் சொன்ன எல்லாத்தையுமே நான் பிளைண்டா நம்பிட்டேன். நீ இவ்வளவு கேவலமான ஒருத்தனா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை மாறா.